Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 459 பார்ட் 2. ஓபன் பண்ணா லூஃபியும் எப்பண்டா போய் சேருவோன்னு பேன்னு நின்னுட்டு இருப்பான். பார்த்தா ஆப்போசிட்ல திடீர்னு அந்த கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம பயிலுக 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துட்டாங்க. ஆமா, கடைசி நிமிஷத்துல வந்து தடுக்க இதுன்னு கல்யாண வீடு. அவனுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. ஜிம்பையே நம்ம சீக்கிரமா வந்துட்டோம், செம ஃபாஸ்டா வந்துட்டயா, சூப்பர் சூப்பரும்பா. அவன் போடா வெண்ண எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், ஆக்சுவலா இன்னும் சீக்கிரமா வந்து சேர்ந்துருக்கணும்டா, இதுவே லேட்டும்பா. ஆனா இப்ப வந்து சேர்ந்ததெல்லாம் ஓகே, ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு முன்னாடி போன்ல பேசினானே ஒரு நேவி ஆளு, அவன் என்ன சொன்னான், நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு முக்கி கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட வந்தாலும் உங்களால அதை தாண்டி உள்ள வர முடியாது, அதுக்கு நாங்க டோரை ஓபன் பண்ணாதான் முடியும், இல்லன்னா இவங்க டக்கரண்ட்ல மாட்டி அப்படியே இவங்க கப்பல் அடிச்சுக்கிட்டு போயிருமே தவிர இவங்களால ரிட்டர்னும் வர முடியாது, டோரை அடிச்சு புடிச்சும் ஓபன் பண்ண முடியாது. சோ இப்ப கேட்டை தாண்டி எப்படி உள்ள போறதுன்னு ஜிம்பைக்கு ஒரே குழப்பம். ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம இந்த பகி காய்ஸ் நம்ம எதிர்பார்த்த தருணம் வந்துருச்சு. என்னன்னு கேக்குறீங்களா நீங்களே சொல்லுங்க. கேப்டன் பகி இந்த உலகத்தை ஆள போற நேரம் அதே தாண்டா கண்ணுகளா. அடுத்து ஹெட்குவார்ட்டர்ஸ் எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி எல்லாம் சப்ப, அவங்கள நீங்க ஆக்கிடுவீங்க குப்பை, அவங்க எல்லாத்துக்குமே சங்கு, அடுத்து நீங்க தான் பைரட்டிங்கு. அதான்டா கண்ணுகளான்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். என்ன சந்தோஷம், உள்ளுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்கன்னு ஒரு நேம் லிஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும், பாடிய அவனே கண்ட துண்டமா வெட்டிக்கிட்டு அங்கேயே படுத்துருவான். எதுக்கு இந்த வேண்டாத வேலை. சரி, இப்ப நம்ம லூஃபி வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஏச காப்பாத்துறதுக்காக. ஆனா இப்ப இவங்க எல்லாத்துக்குமே அந்த கேட்டை தாண்டி எப்படி உள்ள போறதுன்னு தெரியல, அதனால பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அதே நேரம் இங்க ஏச ஒரு வழியா வெளியே கூப்பிட்டு வந்தாச்சு. அவன் வந்து அப்படியே நின்னு பாப்பான். கீழே பார்த்தா ஏகாப்பட்ட கூட்டம், ஃபுல்லா நேவி ஆளுங்க தான், எல்லாம் பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. அண்ட் ஏஸ் அப்படியே பொறுமையா நடந்து வரத லைவ் டெலிகாஸ்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் ஆடி போயிருவானுங்க. அவன் வந்துட்டான்னு. அவனுங்க மட்டுமா அந்த மெரைன் ஆளுகளே அசந்து போய் தான் பாப்பானுங்க. இவனாலதான் இவ்வளவு பெரிய வார் உருவாகி இந்த உலகமே அதிர போகுதான்னு. சொல்ல போனா ஏசோட கையில தான் இந்த உலகத்தோட தலைவிதியே இருந்திருக்குது. அவனை அலேக்கா கூப்பிட்டு வந்து முட்டியெல்லாம் போட வச்சு கத்தி எல்லாம் நீட்டி போட்டு தள்ளக்காக ரெடியா வெயிட் பண்ணுவானுங்க. இப்போ இந்த சீனை அப்படியே பாருங்க, ஏதோ ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ண மாதிரியே இல்ல. இருக்கும் கண்டிப்பா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, யார் இதே மாதிரி சீன்ல இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான்னு. யாருன்னு கண்டுபிடிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஷாக்கும் இருக்குது. இங்க சென்கோக்கு இருந்துகிட்டு நான் எல்லாத்தையுமே சொல்ல போறேங்கிற மாதிரி சொல்லுவானா. கார்பெல்லாம் நீ என்னமோ பண்ணி தொலை, நான் கீழே இருக்கேன்ட்டு கீழே இறங்கி போயிருவாரு. என்னத்த சொல்ல போறான்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. வந்தோடனே எல்லாம் தள்ளி போங்கடா நான்சென்ஸ். வந்து முட்டி போட வச்சவனே போசு, எட்டுப்பட்டி நாட்டாமையே வந்தா சாப்பா, அப்புறம் ராமசாமி வரல குப்புசாமி வரலன்னு யாரும் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. ஒரு நேரம் சொன்னேன்னா அதை கப்புன்னு பிடிச்சுக்கணும். ஓகே, டேய் அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நேல கொண்டு வா அப்படின்ட்டு வாங்கி எல்லாத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிருவான். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த எனது அருமை விவசாய குடி மக்களே அப்படின்னு பேசணும்னு அவனுக்கும் ஆசைதான். ஆனா அங்க வந்திருக்க யாரும் விவசாயி இல்லையே, அதனால உங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டி இருக்குது. அது என்னவென்றால் இழுப்பான். உடனே அங்க இருக்கவங்களோட மூஞ்சி சொல்றானா பாரு, ஆட்டு மண்டையன் இரு ஒரு நாள் அவன் ஆட்டுக்கால நாளையும் வெட்டி சூப்பு வச்சு குடிச்சிடறாங்கிற மாதிரியே லுக் விடுவானுங்க. மெயினா அந்த மொமங்கா லுக்க பாத்தீங்களா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்டா மேட்ச் ஆகும். இப்ப என்னன்னா இந்த ஏச போட்டு தள்ள போறது சாதாரண விஷயத்துக்காக மட்டும் இல்ல, முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்னவென்றாலும் மறுபடி இழுப்பான். இங்க கீழே கார்ப்பு கிட்ட இருக்க கிளவி, இது உன் தப்பு இல்ல கார்ப்பு, கவலைப்படாதேம்பா. அவர் இந்த நேரத்திலயும் விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்ப இங்க சென்கோகு ஏசு கிட்ட அவங்க அப்பாவோட பேரை சொல்லுவான். உடனே டிவில பாத்துக்கிட்டு இருக்க மக்களும் சரி மத்தவங்களும் சரி இப்ப இந்த டைம்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமாங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா போட்டு தள்ள வேண்டியவன் இங்க இருக்கான், அவங்க அப்பாவை ஏன் கேட்கணும், ஒருவேளை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்களோ. சரி என்னமோ ஒண்ணு, அவங்க அப்பா பேரை கேட்டவனே அவன் ஒயிட் பியர்டும்பா. உடனே சென்கோகு இல்ல தப்பும்பா, அவன் இல்லவே இல்ல, இதுதான் ரைட்டு, என் அப்பா பேரு ஒயிட் பியர்டு, நம்மள நாரமண்டையா அப்படி நான் தப்பா சொல்றேன்னா நீயே சொல்லிட்டு போக வேண்டியதாண்டா, ஏன்டா என் உசுர வாங்குறீங்கிற மாதிரியே கூடுவான். ஆக்சுவலா இவன் யாருன்னு தெரிஞ்ச உடனே இவனை ரொம்ப ஆச்சரியத்தோட தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, நம்ம ஏச. இவங்க அப்பா ஒரு பெரிய வஸ்தாது. அப்படி இருக்கும்போது அவனோட பையன் எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ சுத்திட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவன் யாரு எங்க இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க. இவங்க கிட்ட இருந்தது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதை வச்சு முன்னாடி பிறந்தவங்க பின்னாடி பிறந்தவங்க சைடுல பிறந்தவங்கன்னு எல்லா கோணத்திலையும் யோசிச்சு பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்னா இன்ஃபர்மேஷன் ரொம்ப சின்ன இன்ஃபர்மேஷன். பட் இருந்தாலும் ஏசோட அம்மா பயங்கரமா பிளான் எல்லாம் பண்ணி தான் இவனை காப்பாத்தினாங்க. இப்படி இவன் குதர்க்கமா பேசுறப்போ யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல இந்த மூதேவி என்னதான் சொல்ல வரான்னு. உங்களுக்கும் புரியலன்னா பரவாயில்ல, கடைசியில இவன் என்ன சொல்ல வரான்னு புரியும். ஏசோட அம்மா பார்த்து வச்ச வேலையில இவங்க இவனை தேடி தெருவா நாய் போல அலைஞ்சு கடைசியில அது எல்லாமே தப்பா தான் போய் முடிய ஆரம்பிச்சது. ஆனால் இவங்க அம்மா சவுத் ப்ளூல இருக்க பட்டலீராங்கிற ஒரு ஐலாண்ட்ல தான் இருந்தாங்க. இயற்கை விதியவே மீற மாதிரி அவங்க ஒரு வேலையை செஞ்சாங்க. எல்லாமே நம்ம ஏசுக்காக தான். அதுவும் எப்படி ஏச பிறக்க விடாம அவனுக்கு
ஆபத்து வந்துரும்னு சொல்லி 20 மாசமா அவங்க வயிற்றுக்குள்ளேயே வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா எல்லாருமே அப்படியே அலண்டு போய் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பையன் பிறந்திருக்கான். ஆனா அப்படி அவன் பிறந்ததுனால அவங்க அம்மாவால உயிரோட இருக்க முடியல, அவங்க செத்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்ல. இதெல்லாம் கேட்கும் போதே இயேசுக்கு அப்படியே வெறியாகும். இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கும்னா இவங்க அப்பா இறந்து 1 வருஷம் 3 மாசத்துக்கு அப்புறம். சோ அப்படி ஒரு கொடூரமான மனுஷனோட ரத்தத்துல பிறந்தவன் தான் நீ அப்படின்னு அவன் சொல்லும் போதே இயேசு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு கடுப்புல இருப்பான். உனக்கு தான் தெரியுமில்ல, நீயே சொல்லும்பான். இவ்வளவு நேரம் கதை கதையா இழுத்து விட்டுட்டு இப்ப வந்து சொல்லு பல்லுன்னு இருக்கான். இங்க கார்பம் அப்படியே கேட்டுக்கிட்டே நின்னுட்டு இருப்பாரு. ஏன்னா கடைசியா அந்த மனுஷங்கிட்ட நம்ம கார்ப்பு தான் பேசியிருப்பாரு. என்னன்னா பிறக்காத குழந்தைய அவங்களால குறை சொல்ல முடியாது அப்படி இப்படின்னு எல்லாருமே ஆர்வமா கேட்டுட்டு இருப்பாங்க. யார சொல்றான்னு. அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். ஏசோட அப்பா வேற யாரும் இல்ல, கிங் ஆஃப் த பைரட் கோல்டு ரோஜர். யாரெல்லாம் இப்ப ஷாக் ஆகி தின்னுட்டு இருந்த இட்லியை கீழே துப்பிட்டீங்க, உண்மையை சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே நானே ஷாக் ஆயிட்டேன். ஏசு கோல்டு ரோஜரோட பையனான்னு. நீங்க ஷாக் ஆனப்போ என்ன பண்ணீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்க நான் எக்ஸைட்மெண்டா இருக்கேன். சரி, மொத்தத்துல கோல்டு ரோஜரோட பையன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி. ஒரு பின்னு போட்டா கூட கிளாங்னு சவுண்ட் கேட்கும். எப்படி கிளாங்? என்ன ஏசுக்கு தான் கடுப்பா இருக்குது. ஏன்னா அவனுக்கு அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது. அப்ப கடுப்பாகத்தானே செய்வான். சப்பாடி ஆர்கிபெலகோல எல்லாருமே ஆடி போயிருப்பாங்க. பெரிய பெரிய ஆபீசர்ஸ்களுக்கே தெரிஞ்சு இப்படி ஷாக் ஆகுறானுங்கன்னா நார்மல் மக்களுக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும். அதுலயும் இந்த பத்திரிகைக்காரங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு ஹெட் ஆபீஸ்க்கு கால் பண்ணுங்க, உடனே இத போடுங்க, ஃபயர் ஃபிஸ்ட் ஏசு கோல்டு டி ரோஜரோட பையன் அப்படின்னு ஒரே பரபரப்பு தான். அப்படின்னா ஏசு உடம்புல ஓடுறது கிங் ஆஃப் த பைரட்டோட ரத்தமான்னு. ஆனா அவன் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி அப்படியே காண்டுல பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.